மாத்திரே நமக. தை அமாவாசையில் இந்த 20 நிமிடங்களை யாரும் தவறவிட வேண்டாம். அமாவாசை தினத்தில் வந்திருக்கும் அபிஜித் நட்சத்திர நேரத்தை பற்றிய சிறப்பான தகவல்களை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சாதாரணமாகவே மாதந்தோறும் ஒரு முறை அல்லது 2 முறை இந்த நட்சத்திர நேரமானது வரும். அந்த வகையில் இந்த தை மாதத்தில் அபிஜித் நட்சத்திர நேரம் ஜனவரி 29ஆம் தேதி புதன்கிழமை தை அமாவாசை அன்று வந்திருக்கிறது. இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நாம் இறைவனிடம் எந்த பிரார்த்தனை வைத்தாலும் அது அப்படியே கூடிய விரைவில் நடக்கும் என்பது நம்பிக்கை. 28வது நட்சத்திரமாக இருக்கும் இந்த சக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திரத்தை மனிதர்களிடம் கொடுத்தால் அவர்கள் தவறாக பயன்படுத்தி விடக்கூடும் என்பதற்காக கிருஷ்ண பரமாத்மா இந்த நட்சத்திரத்தை தன்னுடைய மயில் இறகில் ஒளித்து வைத்திருந்ததாக நம்முடைய சாஸ்திரத்தில் உள்ள புராண கதைகள் சொல்கின்றன. உத்திராடம் மற்றும் திருவோண நட்சத்திரத்திற்கு இடைப்பட்ட 20 நிமிட காலத்தை தான் அபிஜித் நட்சத்திர நேரம் என்று சொல்கிறோம். அபிஜித் முகூர்த்தம் என்பது வேறு, அபிஜித் நட்சத்திரம் என்பது வேறு. அபிஜித் முகூர்த்தம் என்பது தினந்தோறும் மதியம் 11:45 மணி முதல் 12:15 மணி வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தை தான் அபிஜித் முகூர்த்த நேரம் என்று சொல்லுவார்கள். தினந்தோறும் இந்த நேரத்தில் நம் வேண்டுதல்களை வைத்தால் நல்ல பலனை கொடுக்கும். ஆனால் அதைவிட சக்தி வாய்ந்தது இந்த அபிஜித் நட்சத்திர நேரம். ஜனவரி 29ஆம் தேதி புதன்கிழமை காலை 8:08 மணியில் இருந்து 8:32 மணி வரை இருக்கிறது. இந்த 20 நிமிடங்கள் உங்கள் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அதை மனதார நினைத்து வழிபாடு செய்தால் நிச்சயம் நிறைவேறும். பூஜை அறையில் தீபம் ஏற்றி கிருஷ்ண பரமாத்மாவை மனதார நினைத்து உங்கள் பிரார்த்தனையை தொடங்க வேண்டும். முதல் முறையில் எந்த பிரார்த்தனை செய்கிறீர்களோ அந்த பிரார்த்தனை முடியும் வரை அடுத்தடுத்த மாதங்கள் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரத்தில் ஒரே பிரார்த்தனை வைப்பது சிறந்தது.